பிரியாணி செய்ய வேற டைம் ஆயிடுச்சே. ஏ விஜய், என்னடா இதெல்லாம்? நிறைய ஸ்டேஷ்னரி செட் இருக்குடா. இதில் இது வேறையா? போன வாரம் தாண்டா ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு ஒன்று வாங்கி கொடுத்தேன். இப்போ நீ வேற ஒன்று வாங்கிட்டு வந்திருக்க. ஏன்டா காசை வேஸ்ட் பண்ணுற? மாமா, ஆல்ரெடி இருந்தா என்ன, இதையும் யூஸ் பண்ணிக்க போறாங்க. இது என்ன கெட்டு போற பொருளா? அது மட்டும் இல்ல, இது வாங்குறதால நான் ஒன்றும் நிறைய செலவு பண்ண போறது இல்ல. எல்லாம் நம்ம குழந்தைக்கு தானே. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அப்பா இப்படிதான் இதையாச்சும் சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கு இந்த கால்குலேட்டர் இருக்க பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் 5th இருந்து 6th போறேன்ல, அதனால எனக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் மாமா. ஆனாலும் பசங்களுக்கு நீ ரொம்ப செல்லம் கொடுக்குறடா விஜய். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. ராஜுக்கு நான் வாங்கி தரமா வேற யாரும் வாங்கி தருவா? சரி சரி, நானும் ராஜுவும் போய் நம்ம வயல்வெளியை சுத்தி பார்த்துட்டு வரோம். வாடா ராஜு, நம்ம கிளம்பலாம். வயல்வெளியா? சரி மாமா, போலாம் மாமா. டேய் செண்டு, நீயும் வாடா போலாம். இதுதான் நம்ம புதுசா வாங்கியிருக்க வயல்வெளியா? ரொம்ப அழகா பச்சை பசேல்னு இருக்கு ராஜு. நாத்து நட்டு எவ்வளவு நாள்ரா ஆகுது? ஒரு 10 நாள் ஆகும் மாமா. டேய் சொட்டு, அங்க போக கூடாது. வயல்ல செருப்பு போட்டு இறங்க கூடாதுப்பா. இறங்கலப்பா. நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். சொட்டு, ஸ்லோவா போடா. என்னடா ராஜு, வயல்வெளிக்கு தானடா போயிட்டு வந்தோம். நம்ம போயிட்டு வரதுக்குள்ள ஆளையே காணோம். லக்ஷ்மி, லக்ஷ்மி. நீங்க வர லேட் ஆகும்னு நினைச்சேன், அதுக்குள்ள வந்துட்டீங்க. எதுக்குண்ணா என்ன கூப்பிட்டீங்க? அம்மா லக்ஷ்மி, என்னம்மா யாரையும் ஆளை காணோம்? என்னை விட்டுட்டு எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்களா? ஐயோ அண்ணா, அதெல்லாம் இல்லண்ணா. அக்காவும் பாப்பாவும் உள்ள டிவி பாக்குறாங்க. உங்க மாமா வீட்டுக்கு பின்னாடி உங்களுக்காக பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நான் இப்பதான் ஸ்வீட் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேண்ணா. ஓஹோ, அப்படியா விஷயம்? சரிம்மா சரிம்மா. அப்போ நானும் போய் மாமாக்கு பிரியாணி செய்ய ஹெல்ப் பண்றேன். நீ உள்ள போமா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, பால் பொங்குதே. டேய் ராஜு, என்னடா அப்பா பிரியாணி செய்யறாரு, நல்லா இருக்குமா? நான் இது வரைக்கும் மாமா பிரியாணி செஞ்சு பார்த்ததே இல்லையேடா. ராஜு, நான் வேற ஊர்ல எல்லா வேலையும் அப்படியே போட்டு வந்திருக்கேன்டா. பிரியாணி சாப்பிட்டு வயிற்ற கலக்கிட்டு போகுதுடா. மாமா, நீங்க கவலையே பட வேணாம். அப்பா பிரியாணி சூப்பரா செய்வாரு. அதுவும் அவர் செய்யற கத்திரிக்காய் வேற லெவல்ல இருக்கும். நான் விரும்பி சாப்பிடுவேன். பிரியாணி பிரியாணி ஏ பிரியாணி. ராஜு அண்ணா, எனக்கு சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். எப்பனா பிரியாணி சாப்பிடுறது? எனக்கு ரொம்ப பசிக்குதுண்ணா. சோட்டு, பிரியாணி ரெடி ஆயிட்டே இருக்குடா. இன்னைக்கு நம்ம வீட்ல நாட்டுக்கோழி பிரியாணிடா. வா, நம்ம பின்னாடி போவோம். அப்பா என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். வாங்க மாமா, நம்ம போலாம். இதுதான் பின்னாடியா? நில்லுங்கடா, நானும் வரேன். இந்த அடுப்புல நின்று வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. பிரியாணி கிட்டத்தட்ட ரெடி. நாம இப்போ தம் போட்டுற வேண்டியதுதான். அப்பா அப்பா. மாமா, அடப்புடலாம் எங்களுக்கு பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க போலியே. ஆஹா, வாசனை மூக்க தொலைக்குதுப்பா. மாமா, இதுல பிரியாணி செய்றீங்க? அதுவும் அது இருக்கே, அதுல என்ன மாமா செய்றீங்க? விஜய், ஒரு வட்டால பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு வட்டால எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு இருக்கு. நாம இறக்க போற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் ரெடி ஆயிடும். நம்ம சாப்பிட உட்காந்துடலாம். அப்படியா மாமா? நீங்க செஞ்ச எல்லா டிஷ்ஷையும் திறந்து பார்க்கலாமா? சிக்கன் பிரியாணி வாசனை வேற லெவல்ல இருக்குமாமா. அப்பா, நீங்க பிரியாணி எப்படி செஞ்சிருக்கீங்கன்னு மாமாக்கு காட்டுவோம். அவரு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும்பா. தட்டு எடு ராஜு. ஆஹா ஆஹா, என்ன வாசனை, என்ன கலரு, பார்க்கவே சூப்பரா இருக்கே ராஜு. அடுத்தது என்னன்னு பாப்போம் வா. இந்த தட்டை நான் எடுக்கிறேன். அட கத்திரிக்காய், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்ல ராஜு. பார்க்கவே சூப்பரா இருக்குப்பா. மாமா, இது என்னதுன்னு பாப்போம். அட கேசரிடா, எனக்கு பிடிச்ச பைனாப்பிள் கேசரி தான். ஆனியன் ரைத்தா மாமா இது? ராஜு, பிரியாணிக்கு தேவையான எல்லாமே செஞ்சாச்சு போலியேடா. என்னங்க, பிரியாணி கத்திரிக்காய்லாம் ரெடியா? மணி 12 ஆக போதுங்க. பசங்க எல்லாம் பசியா இருப்பாங்க. காலையில 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. அம்மா லக்ஷ்மி, எல்லாம் ரெடி. பிரியாணியும் தம் போட்டாச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல இறக்கிடலாம். நீ எல்லாரையும் போய் கூட்டிட்டு வா. நான் சேர்லாம் போட்டு அரேஞ்ச் பண்றேம்மா. சூப்பருங்க. சரி, நான் போய் எல்லாரையும் வர சொல்லிடுறேன். நம்ம வாழை மரத்துல இருந்து இலைய பறிச்சுட்டு வந்துடுறேன். ராஜு, ராஜு, வாங்கண்ணா வாங்கண்ணா, வந்து சேர்ல உட்காருங்க. சுட சுட பிரியாணி ரெடியா இருக்கு. அக்காவும் பசங்களும் எங்க? நீங்க மட்டும் வரீங்க? பிரியாணி சூடாறிட போகுது. பின்னாடி வராங்கம்மா. ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்க சாப்பிட்டுட்டோமா, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். வந்துட்டேன் வந்துட்டேன், பிரியாணி சாப்பிட ஓடோடி வந்துட்டேன்.
சொட்டு நான் உன் பக்கத்துல உட்காந்துக்கிறேன்டா. எனக்கு பிங்க் கலர் சேர் வேணும். டேய் ராஜு, அதுக்குள்ள வந்துட்டியா? பசங்களா இலைய போடுறேன், பறக்காம புடிச்சுக்கோங்க. மாமா இலையை என்கிட்ட கொடுங்க, நான் இலைய போடுறேன். விஜய் நீ விடுடா, நான் பாத்துக்கிறேன். நீங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்டுடா. பசங்களா இலையில தண்ணி தெளிக்கிறேன், நல்லா தொடச்சி விட்டுருங்க. மாமா என் இலைக்கு தண்ணி தெளிங்க. எத்தனை வாட்டிடா? சரி சரி இந்தாடா, நீயும் தொடச்சிக்கோ. ஐ, எனக்கு பிடிச்ச பைனாப்பிள் கேசரி. அப்பா செய்யற கேசரி டேஸ்டா இருக்கும். மாமா, பைனாப்பிள் கேசரியா? ஆமாம்மா. அப்பா கொஞ்சம் வைங்க போதும். மாமா, கேசரியிலே அசத்திட்டீங்க போல இருக்கே. மாமா எனக்கு பிரியாணி வேணாம், கேசரியே போதும். இதுவே எவ்வளவு டேஸ்டா இருக்கு. இதையே நான் சாப்பாடா சாப்பிட போறேன். கொஞ்சமா பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சமா கேசரி வச்சுக்கோடா. போதும்பா. மாமா கொஞ்சமா வைங்க. போதுமாமா? போதும். ஆ, தயிர் பச்சடி நல்லது, இந்தா சாப்பிடு. தேங்க்ஸ் பா. கொஞ்சமா வைங்க மாமா. எனக்கும் கொஞ்சமா வைங்கப்பா. எனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் தொக்கு. எனக்கு வேணாம்ப்பா. கொஞ்சம் போட்டுக்கோமா. வேணாம்ப்பா. பிரியாணி வந்துருச்சு. மாமா இன்னும் கொஞ்சம் பிரியாணி போடுங்க. போடுறேன்டா சொட்டு, உனக்கு தாண்டா எல்லாம். அப்பா எனக்கு நல்ல ஒரு சிக்கன் பீஸா எடுத்து போடுங்கப்பா. சிக்கன் பீஸா? இருடா எடுத்து போடுறேன். என்னடா வரவே மாட்டேங்குது. இப்ப ஹாப்பியாப்பா? மாமா கொஞ்சமா போடுங்க, சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். சரிம்மா. போதுமா கீர்த்தி? போதும்பா. என்ன என்ன ஐட்டங்களோ எங்க மாமா வீட்டினிலே. ஓ, இதுதான் கிராமத்து விருந்தா? பசங்களா யாருக்காச்சும் ஏதாச்சும் வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடணும். எங்க தண்ணி வைக்க மறந்துட்டீங்க பாருங்க. ஐயையோ, மறந்தே போயிட்டம்மா. அண்ணா, என்கிட்ட கொடுங்கண்ணா, நான் கிளாஸ் வைக்கிறேன். நான் பாத்துக்கிறேம்மா. டேய் விஜய், நான் தண்ணி ஊத்திக்கிறேன்டா, நீ விடுடா. போங்க மாமா, எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன இதையாச்சும் செய்ய விடுங்களேன். இருங்க, நானே தண்ணி ஊத்துறேன். பிரியாணி சாப்பிடுவோம். இனியா, மாமா செஞ்ச பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்த மாதிரி பிரியாணியை நான் சாப்பிட்டதே இல்லை மாமா. செம்ம டேஸ்டா இருக்கு. அப்பா பிரியாணி சூப்பர். பீஸ சாப்பிடுடா. அப்பா பிரியாணில காரம் கரெக்டா இருக்கு. பசங்களா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிடணும். மாமா உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன். இனியா, பிரியாணி போடுவாமா? மாமா பிரியாணி சூப்பரா இருக்கு. பிரியாணி விருந்து வச்சு இப்படி அசத்துட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. பிரியாணி பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணா, இதெல்லாம் என்னன்னா விருந்து? இதை விட பெரிய விருந்தாவே செஞ்சு போடுறோம்னா. எங்களுக்கு நீங்க எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடணும். அதுக்காக தான் நாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்கோம். அத்தை, மாமா, இந்த மாதிரி விருந்த நான் சாப்பிட்டதே இல்ல. நீங்க செஞ்ச ஸ்வீட் மாதிரி உங்க மனசும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. நான் ரொம்ப லக்கி இந்த மாதிரி அத்தை மாமா கிடைக்க. மாமா பிரியாணி டேஸ்டா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் மாசத்துக்கு ஒரு வாட்டி வர போறேன். எனக்கு இதே மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுங்க மாமா. டேய் சோட்டு, மாசத்துக்கு ஒரு வாட்டி என்னடா? நீ அடிக்கடி வா. உனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் செஞ்சு தரோம். உன்னோட சந்தோஷம் தாண்டா எங்களுக்கு முக்கியம். கரெக்டா சொன்ன கீர்த்தி. மாமா இதுக்கப்புறம் நீங்க அடிக்கடி வரணும். உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நாங்க ரெடி பண்றோம். சந்தோஷமா வந்து சாப்பிடணும் நீங்க. அப்பா, நான் இதுக்கப்புறம் அத்தை மாமா வீட்லயே இருந்துக்கிறேன்ப்பா. அடப்பாவி.